அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்காக நடத்தப்படும் டெட் தேர்வுக்கு பிந்தைய போட்டித் தேர்வை ரத்து செய்வது குறித்து அரசு விரைவில் முடிவெடுக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் அது நடத்தப்படாமல் இருக்கின்றது. டெட் தேர்வை முடித்து விட்டு வருகின்ற பொழுது அந்த 149 ஜிஓ அப்படிங்கிறது கடந்த கால அரசாங்கம் அந்த ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓ இருக்கக்கூடாது என்று பல பேர் இன்னைக்கு அதுக்கான கோரிக்கைகளும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான முடிவை தெளிவான முடிவை எடுக்கும்போது அதுக்கான தேதிகள் வெயிட்டேஜ் முறையெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2013 பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. அது வழங்கப்படுமா? தேர்தல் அறிக்கையில் நம்ம ஆசிரியர்கள் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றோம். அதில் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிகளாக நாங்கள் இப்போ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நீங்கள் சொல்லுகின்ற இதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையாக எங்களுடைய துறையின் கடமையாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கிறோம். செங்கல்பட்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி போராடி வந்தவரை 5 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கழுக்குன்றம் சந்தை மற்றும் மசூதி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி சர்புதீன் என்பவர் கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் நீதிமன்றங்களை நாடியிருந்தார். அவருக்கு கொலை மிரட்டல்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் தனக்கு மீண்டும் கொலை மிரட்டல்கள் வந்ததால் காவல் நிலையத்தில் சர்புதீன் புகார் அளித்தார். இந்நிலையில் சென்னைக்கு சர்புதீன் தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த கும்பல் தக்க சமயம் பார்த்து காரில் தனியாக அமர்ந்திருந்த போது சரமாரியாக வெட்டினர். படுகாயமடைந்த சர்புதீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போலீசில் புகார் அளித்தும் அந்த நபர் பட்டப்பகலில் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோடி பெயர் குறித்தான அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை மே 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது மோடி பெயர் குறித்து அவதூறாக பேசியதாக ராகுல் காந்தி மீது வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனால் ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். டெல்லியில் உள்ள அரசு குடியிருப்பையும் ராகுல் காந்தி காலி செய்தார். இதனிடையே தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி சூரத் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்னர் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி தரப்பில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி காரசாரமான வாதங்களை முன்வைத்தார். நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் அவதூறு வழக்கில் அதிகபட்ச தண்டனையாக 2 ஆண்டுகள் விதிக்கப்பட்டுள்ளது என்றார். 2 ஆண்டிற்கு 1 நாள் குறைவாக தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் கூட ராகுலின் எம்பி பதவி பறிக்கப்பட்டிருக்காது என்று வாதிட்டார். அடிப்படை முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டில் உரிய விசாரணையின்றி மக்கள் பிரதிநிதிக்கு தண்டனை விதிப்பது பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் மே 2ஆம் தேதி 2 தரப்பினரும் பதில் மனு தாக்கல் செய்ய கோரி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசியது சிரிப்பை வரவழைப்பதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர் ரோஜா விமர்சித்துள்ளார். உழைப்பாளி வீரா உள்ளிட்ட படங்களில் நடிகர் ரஜினிகாந்துடன் ஜோடி சேர்ந்து நடித்தவர். மறைந்த முதலமைச்சர் NT ராமாராவின் 100வது பிறந்தநாள் விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், சந்திரபாபு நாயுடு ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய தொலைநோக்கு பார்வையின் காரணமாகவே ஹைதராபாத் இப்போது ஹைடெக் சிட்டியாக உருவெடுத்து நியூயார்க் நகரம் போல அபிவிருத்தி அடைந்துள்ளதாக புகழாரம் சூட்டினார். இதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைச்சரான நடிகை ரோஜா, 20 ஆண்டு காலம் ஹைதராபாத் பகுதியை ஆட்சி செய்யாத சந்திரபாபு நாயுடு அதன் வளர்ச்சிக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும் என வினவினார். மேலும் தன்னுடைய மருமகன் ஒரு திருடன் என்று NT ராமாராவ் பேச்சு அடங்கிய CD-யை ரஜினிகாந்திற்கு அனுப்பி வைப்பதாகவும் ரோஜா தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பூதிநத்தம் கிராமத்தில் வீட்டில் பதுக்கி விற்கப்பட்ட மது பாட்டில்களை பெண்கள் சாலையில் வீசி உடைத்தனர். அண்மை காலமாக இப்பகுதியில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் மதுபானம் விற்ற நபர் ஒருவரின் வீட்டை முற்றுகையிட்டு வீட்டில் இருந்த மது பாட்டில்களை ஆவேசமாக தூக்கி சாலையில் எறிந்து உடைத்தனர். அதே கிராமத்தில் மற்றொரு வீட்டில் பீர் பாட்டில்களை பெட்டி பெட்டியாக போலீசார் கைப்பற்றினர். பூதிநத்தம் கிராமத்தில் பலர் மது போதையிலேயே சுற்றித் திரிவதாகவும் இதனால் குடும்பத்தில் சண்டை அதிகமாக வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.
கேரளாவில் 20க்கும் மேற்பட்டோரை கொன்ற அரிக்கொம்பன் யானை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி, சின்னக்கானல், சாந்தாம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஓராண்டு அரிக்கொம்பன் யானை அட்டகாசம் செய்தது. இந்த யானை தாக்கியதில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் சூறையாடப்பட்டன. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அரிக்கொம்பன் யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். 4 கும்கி யானைகளின் உதவியுடன் 150 பேர் கொண்ட 8 குழுக்கள் காட்டு யானையை பிடிக்க களத்தில் இறங்கினர். பாதுகாப்பு கருதி சின்னக்கானல், சாந்தாம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அரிக்கொம்பன் யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். அதன் கண்கள் மற்றும் கால்களை துணியால் சுற்றி பெரியார் வனப்பகுதிக்கு வனத்துறையினர் கொண்டு சென்றனர். மேலும் அரிக்கொம்பன் யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க அதன் கழுத்தில் GPS கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக அட்டகாசம் செய்த அரிக்கொம்பன் யானை பிடிபட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை சந்தித்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெண்களிடம் அத்துமீறுபவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கிலிடப்பட வேண்டும் என ஆவேசமாக பேசினார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் புகார் கூறியுள்ள வீராங்கனைகள் மற்றும் வீரர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டங்களில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து மாலையில் அவர்களை சந்தித்த முதல்வர் கெஜ்ரிவால் வீராங்கனைகளின் துயரங்களை கேட்டறிந்தார். பின்னர் உலகமே இந்த போராட்டத்தை பார்த்து வருவதாக கூறினார். இதற்கிடையே 7 மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பிரிஜ்பூஷன் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் போக்சோ பிரிவிலும் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவது இல்லை என பிரிஜ்பூஷன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தான் ராஜினாமா செய்தால் வீராங்கனைகளின் குற்றச்சாட்டு உண்மையாகிவிடும் என பிரிஜ்பூஷன் கூறினார். தானியங்கி எந்திரம் மூலம் மதுபானம் விற்பனை செய்யும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் தானியங்கி எந்திரம் மூலம் மது விற்பனையை தொடங்கியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். பெண்கள், சிறுவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் வந்து செல்லும் வணிக வளாகங்களில் இப்படி மது விற்கப்படுவது என்ன மாதிரியான எண்ணங்களை விதைக்கும் என்ற யோசனை கூட அரசுக்கு இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வருவாயை மட்டும் கருத்தில் கொண்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது வெட்கக்கேடானது எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்ற தானியங்கி இயந்திரங்கள் பொருத்தப்பட உள்ளதாக வரும் செய்திகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக டாஸ்மாக் தானியங்கி எந்திர விவகாரத்தில் உண்மைக்கு மாறான அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தானியங்கி எந்திரம் மூலம் மதுபான விற்பனை செய்யும் திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், மதுவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கூறிய திமுக அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக விமர்சித்தார். ஏர்போர்ட்லயும், ரயில்வே ஸ்டேஷன்லயும், பஸ் ஸ்டாண்ட்லயும் இந்த வெண்டிங் மிஷின் கூல் ட்ரிங்க் கொடுக்குற மாதிரி இப்ப தமிழக அரசு ஆரம்பிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு டாஸ்மாக்ல ஹைடெக்கா இருக்காங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. இதனிடையே டாஸ்மாக் தனது திட்டத்தை நிறுத்தாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். இதெல்லாம் நிச்சயமா அதை மூடலைன்னா நாங்க வேற விதமான நடவடிக்கை நாங்க எடுப்போம். ஏன்னா இதெல்லாம் மக்கள் விரோத செயல்கள் இதெல்லாம். இந்த நிலையில் இதுகுறித்து ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோயம்பேடு தனியார் வணிக வளாகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் மட்டுமே தானியங்கி எந்திரம் நிறுவப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தெளிவான விளக்கம் வெளியிட்ட பிறகும் EPS உண்மைக்கு மாறாக அறிக்கை வெளியிட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், பொதுமக்களை மதுவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கும் வழியை சிந்திக்காமல் மேலும் அடிமையாக்கும் செயல் இது என விமர்சித்தார். கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 179 ரன்கள் எடுத்துள்ளது. அதிகபட்சமாக ரஹ்மானுல்லா குர்பாஸ் 81 ரன்கள் விளாசி அணிக்கு வலு சேர்த்தார். 180 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி தொடக்கம் முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. சுப்மன் கில், விஜய் சங்கர் உள்ளிட்டோர் கொல்கத்தா அணி வீசிய பந்துகளை கெத்தாக பெவிலியனுக்கு திருப்பினர். டேவிட் மில்லரும் தனது
பங்கிற்கு அதிரடியாக ஆடினார். இதனால் குஜராத் அணியின் ரன்கள் வேகமாக உயர்ந்தது. இறுதியாக 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 6வது வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல்லில் நேற்றிரவு நடைபெற்ற லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 9 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வீழ்த்தியது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 197 ரன்களை குவித்தது. தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி 36 பந்துகளில் 67 ரன்களை சேர்த்தார். அதேபோல ஹெயின்ரிச் கிளாஸ்லனும் அதிரடியாக விளையாடி அரை சதம் கடந்தார். டெல்லி அணியில் அதிகபட்சமாக மிச்சல் மார்ஷல் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். பின்னர் 198 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் தொடக்க வீரரும் கேப்டனுமான டேவிட் வார்னர் டக் அவுட் ஆனார். இருந்தபோதிலும் மற்றொரு தொடக்க வீரரான பில் சால்ட் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தார். அதேபோல மிச்சல் மார்ஷும் அதிரடியாக விளையாடி 39 பந்துகளில் 63 ரன்களை சேர்த்தார். ஆனாலும் இறுதியில் அந்த அணியில் 188 ரன்களே சேர்க்க முடிந்தது. இதனால் 9 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றியை ருசித்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது அத்தியாயம் இன்று ஒளிபரப்பாகிறது. இதற்கான ஏற்பாடுகள் மற்றும் பின்னணி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். கடந்த 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி மனதின் குரல் என்ற பெயரில் நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி வானொலி வாயிலாக உரையாற்றினார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கும் தனது உரை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் வானொலி ஊடகத்தை பிரதமர் தேர்வு செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கு நாட்டு மக்கள் இடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி வானொலியில் ஒலிபரப்பானது. இதுவரை 99 அத்தியாயங்கள் ஒளிபரப்பாகியுள்ளன. இதில் பல்வேறு துறை சார்ந்த சாதனையாளர்கள் மற்றும் நாட்டிற்கு பங்களித்த எளிய மக்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் விரிவாக பேசி வருகிறார். கடந்த 99 தொகுப்புகளில் தமிழ்நாடு குறித்தே பிரதமர் மோடி அதிகம் பேசியுள்ளார். குறிப்பாக தமிழ் இலக்கியம் மற்றும் மொழியின் ஆழம் குறித்து நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு தகவல்களை பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். தமிழ் மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களின் சாதனைகளையும் பிரதமர் மோடி பல முறை நாட்டு மக்களிடம் பகிர்ந்துள்ளார். இந்நிலையில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது அத்தியாயத்தை நாட்டு மக்கள் இன்று கேட்க உள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. இதனை கேட்க ரஜினிகாந்த், இளையராஜா உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த 200 பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலும் ஆளுநர் மாளிகையில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது அத்தியாயத்திற்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள இந்தியா கேட்டில் மன் கி பாத் 100வது தொகுப்பை விவரிக்கும் வகையில் சிறப்பு காட்சிகளுடன் வண்ண விளக்குகள் ஒளிர்ந்தன. மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது தொகுப்பை சிறப்பிக்கும் வகையில் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட மத்திய நிதித்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் புகழ்பெற்றுள்ளது. தற்போது 11 வெளிநாட்டு மொழிகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இந்த நிலையில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது அத்தியாயத்தை அமெரிக்காவில் உள்ள ஐநா தலைமையகத்தில் ஒளிபரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்திலும் மோடியின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு உலக பணக்காரர்களில் ஒருவரான பில் கேட்ஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுகாதாரம், பெண்களின் பொருளாதார மேம்பாடு, நிலையான வளர்ச்சி உள்ளிட்டவற்றிற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி ஊக்கமளித்ததாக பில் கேட்ஸ் புகழாரம் சூட்டினார். இந்த நிலையில் பிரதமர் மோடி 100வது தொகுப்பில் பேச இருப்பதை கேட்க உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. G2 நிறுவனங்களில் கடந்த 6 நாட்களாக நடைபெற்று வந்த சோதனை நிறைவு பெற்றது.
ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 24ஆம் தேதி அந்நிறுவனத்திற்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றது. குறிப்பாக சென்னையில் 22 இடங்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டது. இதில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஜி ஸ்கொயர் தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சில ஆவணங்களை கைப்பற்ற முயன்றபோது அங்கிருந்த ஊழியர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்பு படையினர் உதவியுடன் ஜி ஸ்கொயர் ஊழியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 6 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு பெற்றது. இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து விரைவில் வருமான வரித்துறையினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பர்.